இஸ்ரேல் ஹமாஸ் போர் சுமார் 2 ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. பலி எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது ஹமாஸ் இஸ்ரேலில் நடத்தின தாக்குதலில் 1200 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் காசாவில் நடத்தின தாக்குதலில் சுமார் 60,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் குண்டுகளால் உயிரிழப்பென்றால் இன்னொரு பக்கம் பசி கொடுமை, ஆங்கிலத்தில் மேல் நியூட்ரிஷன் என அழைப்பார்கள். ஊட்டச்சத்து குறைபாடு, போதுமான உணவு கிடைக்கவில்லை. ஒரு நாளைக்கு 3 வேளை இல்லை, ஒரு நாளைக்கு 1 வேளை உணவு கிடைக்காதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. காசாவில் மிகப்பெரிய உணவு தட்டுப்பாடு, மக்கள் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அடுக்குமாடியெல்லாம் சுக்குநூறாக இருக்கிறது. ஒரு சின்ன உணவு கிடங்கில் எப்படி அந்த கஞ்சிக்காக மக்கள் பாத்திரங்களை ஏந்தி கொண்டு மிகப்பெரிய வரிசையில் இருக்கிறார்கள் என்ற காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். நிறைய சர்வதேச நாடுகள் தங்களுடைய கண்டனங்களை இஸ்ரேலுக்கு பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, போர் பழைய மாதிரி இல்லை, கொஞ்சம் அந்த தாக்குதல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னாலும் அப்பாவி பொதுமக்கள் நிறைய பேர் உணவு இல்லாமல் பாதிக்கப்படுறாங்க. அதனால் எகிப்திலிருந்தும் ஜார்டன்லேருந்தும் நிறைய வண்டிகள் காத்து கொண்டிருக்கிறது. அந்த நிவாரணப் பொருட்களை இஸ்ரேல் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுத்து வந்தன. அமைதி பேச்சுவார்த்தைன்னு பார்க்கும் பொழுது இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, தற்காலிக அமைதிக்கு நாங்கள் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஹமாஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நிரந்தர அமைதி அப்படின்னா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு முரண்பாடு இருக்கிறது. அமைதி ஒப்பந்தம் ஏதும் எட்டப்படாமலே இருக்கிறது. தினம் தினம் இஸ்ரேலும் காசாவில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த உணவு தட்டுப்பாடு அதிகமாகி அதன் காரணமாக உயிரிழப்புகளும் நாள்தோறும் பதிவாகி வரும் சூழலில் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 3 இடத்துல நாங்கள் தாக்குதல் நடத்தாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போர் விமானத்திலையும் உணவுப் பொருட்களை விநியோகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்து விடுவோம்.